ஹாய், வெல்கம் டு டிபி ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்மல் 3/4 ஸ்லீவ் எப்படி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். என்னோடய ஸ்லீவ் ஹைட் வந்து 10.5 10.5 இன்ச்சு. அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவுக்காக மார்க் பண்ணுறேன். இது 5 இன்ச்சஸ். ஸ்லீவ் மார்க் பண்ண அளவில் இருந்து கீழே ஒரு 3 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3க்கு அப்புறம் 7.5. அதே இது இந்த பிளேஸில் 7.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு 10.5 விட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்த அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். எனக்கு வந்து கோடு போட தேவையில்லை. என் பேப்பரோட எண்டில் தான் அது கரெக்டாக வருது என்னோடய அளவு. அதனால் நான் கோடு போடலை. இந்த பேப்பரோட எண்டை வந்து கோடாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பேப்பர்லேயோ இல்லை கிளாத்லேயோ கட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அளவு விட்டதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 3 இன்ச்சு விட்டு கோடு போட்டதுலேருந்து 6.5 மார்க் பண்ணிடுறேன். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவு துணிக்காக. கீழே அதேமாதிரி 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவு துணிக்காக. அது ரெண்டையும் கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. மேலே எக்ஸ்ட்ரா அளவு விட்டதுலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த க்ராஸாக கோடு போட்டதை அளவு எடுத்துக்கலாம். 7.5 வருது. அதில் பாதி 3.25 அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்து அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. அப்புறம் மேலே இருந்து ஒரு இன்ச் இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த 1 இன்ச்சிலேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் இங்கே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டோட அளவு எடுத்து இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 1.25 தாண்டி 1 வந்துச்சு. அதை மார்க் பண்ணியிருக்கேன். மேலே இந்த 1 இன்ச் அளவு விட்டுருந்தோம்ல, அந்த 1 இன்ச் அளவில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் பாயிண்ட். அதுலேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி இந்த சென்டர்லேருந்து இந்த கீழே மார்க் பண்ண அந்த 1/2 இன்ச் வரைக்கும் வந்து அப்படியே இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். கீழே இறக்கி குழியாக வெட்டியிருக்கிறது தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு மேலே நார்மலாக வரைஞ்சிருக்கிறது வந்து பேக் பார்ட். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்குக்குன்னு வரைஞ்சது தான் கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த மாதிரி விரித்து குழியாக இருக்கிறத மட்டும் இப்போ தனியாக கட் பண்ணிக்கலாம். இதே கிளாத்தில் கட் பண்ணுறீங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். கிளாத்து டபுள் ஃபோல்டில் இருக்கணும். ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். இதை அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணும்போது இதே மாதிரி துணியை பேக் பார்ட்டை மொத்தமாக சேர்த்து வச்சு கட் பண்ணிவிட்டு துணி இந்த மாதிரி விரித்து ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் ஒரு சைடு, அதாவது 2 கிளாத் இங்கே இருக்கும், 2 கிளாத் இங்கே இருக்கும். இந்த 2 துணியில் மட்டும் இதை வெட்டணும். அப்போ தான் கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டு 2 கைக்கும் வரும். மொத்தமாக சேர்த்து வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா கிளாத் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த குழியாக இருக்கிற இடம் ஃப்ரண்ட் பார்ட்டு, இது வந்து பேக் பார்ட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.